அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உலக மாமேதை மகான் புத்தர் அவர்கள் கூறியதை, எந்த காலம் காயை கனியாக்கியதோ அதே காலம் கனியை அழுகவும் செய்கிறது. நம்ம இன்னைக்கு அரசியல் விளையாட்டு, தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ பெரிய தீண்டாமை இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கலான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி களத்தில் 4 பிளேயர்ஸ், 4 டீம், 4 கட்சிகள். அது கூட்டணிகளை சேர்ந்து ஒரு கட்சி, எல்லாரும் கூட்டணிகளோட தனிச்சு என்டிகே. ஸோ 4 கட்சிகள் களத்தில் இருக்குது. இன்னும் பாமக, தேமுதிக இன்னும் களத்தை இன்னும் அறிவிக்கலை. கூட்டணிக்கு போவாங்களா அல்லது தனிச்சு நிற்பாங்களா இல்லை புதிய கூட்டணி உருவாக்குவாங்களாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த அரசியல் தீண்டாமை, அரசியல் விளையாட்டுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் நேற்று. கடைக்குன்னா காய்கறி கடைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 1/4 கிலோ தக்காளி என்ன ரேட்டுன்னு, என்ன விலைன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், 1/4 கிலோவுக்குலாம் ரேட்டு சொல்ல முடியாது அப்படின்ட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். சரி, 1 கிலோவுக்கு சொல்லுவேன், 1/4 கிலோவுக்கு சொல்ல மாட்டேன். 1/4 கிலோ, 1/2 கிலோ, சாரி, உங்களுக்கெல்லாம் விலை சொல்ல முடியாது. ஐயோ என்னையா, நான் 1/4 கிலோ ஏன் சொல்லக்கூடாதுங்கிற, 1 கிலோ கேட்டால் தான் சொல்லுவேன்னா என்னையா அர்த்தம் இது? நானும் காசு கொடுத்து தானே ஏன் வாங்குறேன்? நீ எதை கொடுத்து வேணாலும் வாங்கு, 1/4 கிலோவுக்கு ரேட்டு சொல்ல முடியாது, 1 கிலோவுக்கு தான் ரேட்டு சொல்லுவேன். அதே போல தான் இன்றைக்கி அரசியல் களமும் இருக்குது. மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், எடப்பாடி ஐயா கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலை சொல்லுவார். அதே இந்த சிறு கட்சிகள்னு அவங்க சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இல்லை டிவிகே விஜய் அண்ணாவோ இல்லை என்டிகே சீமான் அண்ணாவோ ஏதாவது ஒரு கேள்விகளை வச்சா பதில் சொல்ல மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதில் அவங்க பகுத்தறிவு, தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் பேசுகிறவங்க எல்லாரையும் சமமாக பார்க்குற மனப்பக்குவம் இல்லாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு சின்னவங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கு கீழானவங்க அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் தான் அவங்களுடைய பார்வை இன்னைய வரை. போட்டிக்குன்னு வந்த பிறகு, இப்போ கிரிக்கெட் போட்டினே வச்சிங்களேன், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். இவர் பந்து போட்டால் நான் அடிக்க மாட்டேன், இவர் எனக்கு பந்து போடுறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் எப்படி அபத்தமாக இருக்குமோ, அதே போல தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சில நேரங்களில் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் ஒரு கட்சியாகவே பார்க்குறதில்ல அப்படின்னும். இது எந்த விதத்தில் எவ்வளோ பெரிய தீண்டாமையினுடைய உச்சமாக பார்க்குறேன்னா, அவர் தான் 70 வருஷம் கட்சி, 70 வருஷம், அவங்க ஒரு 65 வருஷம்னு வச்சிங்களேன், 60-65 வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம். இவங்க 2 பேர் மட்டும்தான் இவங்களுக்கு பதில் சொல்லிப்பாங்க. அவரும் எடப்பாடி ஐயாவும் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார். போட்டின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது அந்த போட்டி முழுமை பெறும். பவுலரை பார்த்து பேட்ஸ்மேன் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கும்போது, இல்லை நான் கீப்பரை பார்த்து தான் அடிப்பேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் எவ்வளோ அருவருப்பாக இருக்குமோ அதே போல் செயலை தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. பவுலர் போடுற திசையில் தானே பேட்டர் நிற்பாங்க. ஆனால் இங்கே தமிழக அரசியல் களத்தில் கீப்பரை பார்த்து பேட்டு பிடிச்சி நிற்கிறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், இவங்கெல்லாம் துக்கடா கட்சி, இதுக்கெல்லாம் என்ன நாம் என்ன பதில் சொல்கிறது? அதையும் மீறி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறார்னா, அப்போது அவர் எதை வச்சு எதன் அடிப்படையில் வச்சு கருத்தை வச்சாரோ அதுக்கு இணையான ஒரு ஆளை வச்சு, ஒரு மந்திரியை வச்சு, இல்லை ஒரு எம்எல்ஏவை வச்சு, அந்த தொகுதிக்காரங்களை வச்சு பதில் சொல்லுவார் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கடலூர் பிரச்சனை
அப்படின்னா ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் கூறுவார். பெரம்பலூர் பிரச்சனை அப்படின்னா ஐயா ராஜா அவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. தூத்துக்குடி பிரச்சனை கீதா செல்வம் அவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன எப்படி இஷ்யூக்கு நம்ம வச்சாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவருக்கு கீழ்நிலையில் உள்ளவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இது எந்த முறைன்னு தெரியல, என்ன முறைன்னு எனக்கு தெரியல. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க அண்ணன் விஜய் அவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை, ஏன்னா அவர் டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டையும் தான் ஃபாலோ பண்ணுறாரு. அவங்க 2 பேர்லேயும் இதில் 50% இதில் 50% எடுத்து வச்சுக்கிட்டு தான் வர்றாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு. கேட்டால் மாற்றுங்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதுக்கான கருத்துக்களையும் அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வெறும் ஆபாச வசைப்பாடல் அதான் நடக்குது. இவரும் அதையே பணியை கடைபிடிக்கிறார். 70 ஆண்டு காலங்களாக தீண்டாமையை ஒழிச்ச பாடம் இல்லை, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க அரசியல் தீண்டாமையும் அதுவும் 70 ஆண்டு காலமாக இருக்குது. அந்த தீண்டாமையும் ஒழிஞ்ச பாடு இல்லை. ஆக மொத்தத்தில் எல்லாம் பேச்சளவில் தான் இருக்குது, செயல் வடிவில் எதுவும் வரவில்லை. அது ரொம்ப வருத்தமான விஷயம். ரொம்ப வருத்தம். எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வலிமை சுரேஷ்.